ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இப்பொழுது இறையடியார்களுக்கு வாழ்க்கையிலே துன்பம் 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 துன்பம், வேதனை வேதனை வேதனை, நிம்மதியே இல்லை. பணம் இருக்குது, காசு இருக்குது, நிம்மதி இல்லை. சந்தோஷமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பணம் பொருளாதாரம் வேணுமையா. இதுதான் உண்மையான ஆன்மீக விசாரம். பொருளும் வேண்டும், அருளும் வேண்டும். அப்படி நான் எத்தனையோ கோயிலுக்கு போனேன், எத்தனையோ பூசாரிகளை பார்த்தேன், எத்தனையோ மந்திரம் தந்திரம் எந்திரம் எல்லாம் செய்து பார்த்தேன். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. எங்கள் வாத்தியார், குருநாதர் நிறைய அவர் பார்க்காத, சிறு வயதிலே பார்க்காத, உலகமே கிடையாது, லோகமே கிடையாது, எல்லாம் சொல்கிறத கேட்டு நம்ம அதில் ஆமாம், பெரியவங்க சொன்னால் அதில் காரியம் இருக்கும். ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க, இதோ பார் அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. கூப்பிடுங்க அந்த குழந்தை. அப்படியே பழகிக்கொள்ள தான் வேண்டும். நீ அப்பான்னு சொல்வதற்கு என்ன சாட்சி இருக்குன்னு கேட்டால் என்ன ஆகும்? விபரீதம் உண்டாயிடும். பெரியவர்கள் சொன்னால் பல கோடி ரகசியங்கள் இருக்கும். நாம் களமில் சொன்னோம், கடல் அலையை தரிசிக்காதீர்கள், கூண்டில் அடைத்து வைத்து மிருகக்காட்சி சாலைகள், இது மாதிரி ஜூ, விலங்கியல், இவருடைய பூங்காக்களை போய் தரிசிப்பதனால் பல கோடி சோதனைகள் ஏற்படும். அதை நிர்மாணம் பண்ணுவதற்கும் அதை சொல்லியவர்களுக்கும் கடும் சிறை தண்டனை உண்டு. அவர் அனுபவிக்கின்றாரோ இல்லையோ, எதிர்காலத்திலே அவருடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் கண்டிப்பாக சிறை செல்வார்கள். அதை பராமரிக்கின்றவர்கள், அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி, அது சுதந்திரமாக இருக்க வேண்டுமே தவிர அதை அடைத்து வைத்து காட்டி காசாக்குவதே பெரும் பாவம். ஒரு மனிதனை கட்டி வச்சு, இவனை பாருங்கள், என்னை அடிக்கிறோம் பாருங்க, ஆடுறான் பாருங்க, ஒத்துப்போமா? அது வாயில்லாத ஜீவன். சரி, இதற்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேண்டும். மனசுக்கு நிம்மதியே இல்லை. நான் பெரிய அதிகாரி, என் மேலே பல வழக்கு, பொய் வழக்கு வந்தது, இல்லைனா அயோக்கிய திருந்தணும்னு ஆசைப்பட்றேன், என் குடும்பம் நிம்மதியாக இல்லை, ஊரெல்லாம் சிரிக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அதை பற்றி கவலை இல்லை. நான் பேரும் புகழுமாக வாழ்ந்தேன், பெரும் கலைஞனாக இருந்தேன். இன்று கலைஞன் மட்டுமா இருக்கேன். பேரும் இல்லை, புகழும் இல்லை, பணமும் இல்லை, பொருளும் இல்லை, சந்தியில் நிற்கிறேன். பயப்படவே வேண்டாம். அதாவது 5 விதமான புனித பொருள்களால் எல்லோருக்கும் தெரியும், எந்த வியாதியையும் விரட்டும். எந்த மந்திரம் யந்திரம் தந்திரம் பில்லி சூன்யம் ஆபிச்சாரம் ஸ்தம்பனம் மோகனம் உச்சாடனம் வசீகரம் வித்வேஷனம், இப்படி பல தாந்திரிக முறையிலே கட்டு போட்டுருவாங்க. அப்படி திருஷ்டியில் சொல்லவே மாளாதுப்பா. சாப்பிடும்போது கூட நீங்கள் அடுத்தவன் இலையை பார்க்கக்கூடாது, உங்களுடைய சாப்பாட்டையும் அடுத்தவ பார்த்துக்கணும். சரி, இப்படி நான் படாத பாடுபடுறேன். நான் சொல்லாத ஸ்லோகம் இல்லை, நான் வேண்டாத தெய்வம் இல்லை, நான் பண்ணாத தர்மம் இல்லை. படுத்தபடிக்க எங்கள் வீட்டுக்காரர் 12 வருஷம் கிடத்தார். நான் செய்யாத வியாதி, அதுக்கான வைத்தியம் இல்லை. ஆனால் உண்மையாக அவங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் வந்ததா? இல்லை. பயப்படாதீங்க. இப்போது காமதேனு லோகத்திலேருந்து எப்படி ஆதிமூல கிரந்த நாடிகளில் ஞானப்பத்திர கிரந்தத்தில் சொல்லப்பட்ட திருவிளக்கானது, அது கோமாதா விளக்குன்னு தமிழில் சொல்லுவோம், அது காமதேனு லோகத்து விளக்கு. அங்கேருந்து வரும், சொல்லதை செய்யணும். நல்ல காராம்பசுனுடைய சாணம், முதல்ல காராம்பசுனுடைய பால், தயிர், நெய், காராம்பசுனுடைய கோமேயம், மூத்திரம்னு சொல்லக்கூடாது, கோமேயம், இவையெல்லாம் ஒரு சின்ன வராட்டி தட்டுறதுக்கே எவ்வளவு சிரமம். ஆனால் அப்படியெல்லாம் ஒரு 30 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை திருவிளக்காக ஒன்று பண்ணி எல்லோரும் பயன்படுத்தி வீட்டிலே 12 ராசிக்குள்ளே தான் அவருடைய தன்னுடைய வாழ்க்கை. 28 நட்சத்திரத்திலே பிறந்தவர்க்கா, ஆனால் கொண்டாடுவது 27 நட்சத்திரம். பரவாயில்லை, என்னென்னமோ திசை நடக்குது சார், எனக்கு போராத திசை, கவலையே பட வேண்டாம். இந்த திருவிளக்கை உங்களது இல்லத்தில் செப்பு தட்டு, காப்பர் பிளேட்டு, பெரிய தாம்பாளம், பித்தளை தாம்பாளம், இப்படி எவர் சில்வர் உபயோகப்படுத்தாமல் 12 விளக்கு சேர்ந்த, ஏன்னா மாதங்களில் 12, அது ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழ் மாதமாக இருந்தாலும் 12, ருது மொத்தம் 6. இப்படி
நம்ம 12 பற்றி நிறையா சொல்லிகிட்டே இருக்கோம். 3 விதத்தில் அது குருவினுடைய எண்ணாக முடியும். ஆகையினால தான் இதை கொடுத்த நாடி கிரந்தத்திலிருந்து இந்த நமது சோபகிருத வருஷம் தை மாதம், அதுவும் அமாவாசையெல்லாம் வரப்போகிறது. தீர்த்தகண்டி கிடைச்சா வாங்கிக்கோங்க, அதுக்காக வருத்தமும் பட முடியாது. முந்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. எனது நம்பரை கொடுத்தேன். இப்பொழுது சாத்தியப்படவில்லை, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது. சென்னை அகஸ்திய விஜய கேந்திரம் ஸ்ரீரங்கத்தில் வெங்கடகிருஷ்ணனுக்கெல்லாம் சொல்லப்பட்டது. அதற்கான என்னென்ன உள்ளதோ நீங்கள் பேசி வாங்கி கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. 2வது, இந்த காமதேனுடைய அற்புத குபேர லட்சுமி கடாட்சி தருகின்ற திருவிளக்கே. இதை அந்தந்த திதி தேவதைகளுடைய எண்ணெய்கள், நம்மளுடைய தைலங்கள், அற்புதமான சக்தி மிகுந்த எண்ணெய்கள், கம் ஈர்ப்பு தைலம், சூரிய கோடி பிரகாச தைலம், இப்படி பல கோடி தைலங்களை விட்டு தாமரைத்தண்டு திரி, பஞ்சுத்திரியில் வெட்டி வேறு சேர்த்து திரி, இப்படி எருக்கும் திரி, வாழைநார் திரி, இப்படி பல திரிகளை போட்டு பாதுகாப்பாக இந்த விளக்கை ஜாக்கிரதையாக அனுஷ நட்சத்திரம், துவாதசி, லட்சுமி கடாட்சம் உள்ள நல்ல நாள், வெள்ளிக்கிழமை, இப்படி ராகுகால துர்க்கையை வணங்குகின்றவர்கள் இவர்கள் மிக பத்திரமாக அதை ஏற்றி சாந்தமாக உட்கார்ந்து லலிதா சகஸ்ரநாமம், உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் இவைகளை ஓதி வழிபடும் பொழுது ஒரு பெரிய யாக யஜ்யம், ஹோமம் வேறு, யாகம் வேறு, யஜ்யம் வேறு, இவைகள்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். சூழ்நிலை, இருக்கும் இடம், செய்வதற்கு தகுந்த ஆட்கள் கிடைக்கவில்லை. வந்தாலும் அவர்கள் கேட்கின்ற தொகை அளவற்ற நிலைமையில் கேட்குறாங்க, பெருசாக லெவலில் கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த விளக்கை ஒரு பெட்டியிலே 12ஆக நம்ம கொடுக்க இருக்கிறோம். இதை விளக்கை எடுத்துக்கொண்டு உங்கள் இல்லத்தில் வைத்து நீங்கள் வழிபடும் போது பெரிய யாக யக்கியங்கள்லாம் பண்ணால் என்ன பலனோ அத்துடன் உங்களுடைய வறுமை நீங்கிவிடும். முதல்ல நல்ல ஆரோக்கியம் வந்துவிடும். 2வது, இனிமேல் நோயே வராது. 3வது, ஏதோ புகையினால் மூச்சு திணறல், அப்படியே லங்ஸ் எல்லாம் பாதிச்சுடுது, பயப்படாதீங்க. வீடு, இடம், உங்களுடைய தொழில், வியாபாரம் எல்லாம் சுத்தப்படுத்தப்படும். மேலும் இனிமேல் வந்த சனின்னு சொல்ல முடியும், வந்த தரித்திரம், வரப்போகிற தரித்திரம், இப்போ நடந்திருக்கிற தரித்திரம், அட்ட தரித்திரங்களையும் நீக்கி அற்புதமான செல்வ யோகத்தை கொடுக்கின்ற இந்த காமதேனு புண்ணிய விளக்கு, இது ஏற்றி சாந்தமாகும்போது நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். அதுவும் பாருங்கள், தியாக மனப்பான்மையாக அந்த விளக்கு. நமக்கு கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் முடிஞ்சோன்னா விபூதி தராங்க, திருநீர் தராங்க, குங்குமம் தராங்க, நம்ம இட்டுன்னு வரோம். இந்த விளக்கு சாந்தமானோன்னு அதில் உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த விபூதி பிரசாதமானது உங்கள் இல்லத்தை, நீங்கள் செல்லுகின்ற காரியத்தை ஜெயமாக அப்படியே மஞ்சள் துணியில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேகரித்து வைத்து உங்களுடைய கல்லாப்பொட்டி, கேஷ் பாக்ஸு இதெல்லாம் ரொம்ப பத்திரமாக நீங்கள் போகிற இடம் பூரா எடுத்துன்னு போகும்போது நெகட்டிவ் ஃபோர்ஸ், எதிர்வினை சக்திகள், இந்த பேய் பிசாசுன்னு சொல்ல முடியும், பயணங்களில் விபத்து, மரண பயம், மூச்சு திணறல், திடீர் ஹார்ட் அட்டாக் எதுவுமே வராது. இது ஒரு சில எண்ணிக்கையில் கிடைக்க இருக்கின்றது. இன்றிலிருந்து சென்னை அகஸ்திய விஜயத்தில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்துங்க, இன்றைக்கி 30ஆம் தேதி, நாளைக்கு பிறக்கிற அதாவது பிப்ரவரி மாதம் 1 தேதிக்கு நல்ல விதமாக இருக்கணுமேங்கிறதுக்காக உத்தராயணத்தில் செய்யும்போது அவங்க மேலும் மேலும் உயர்ந்து வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க, எவ்வளோ பாடுபட்டிருப்போம், எவ்வளோ ஸ்லோகம் சொல்லியிருப்பாங்க. இது ஏதோ கிடைக்கிறது எளிமையாக நினச்சிடக்கூடாது. அதனால் இப்படி காமதேனு விளக்கை ஏற்றும் பொழுது அடைகின்ற சுகமோ வேறு பல கோடி, நம்ம விட்டு விலகுகின்ற நோய்களோ பல கோடி வராமல் இருக்கும். வைத்தியர்கள், டாக்டர்கள், மருத்துவர்கள், பிறந்த குழந்தைகளுக்கு இன்னும் ஆயுஷமே நடக்கலை, அந்த மாதிரி ஆயுள் விருத்தி, குழந்தை மிரண்டு அழும், அவர்களெல்லாம் நல்ல கர்ப்பவதியாக இருப்பார்கள். ஏதோ ஒரு வேதனை, கஷ்டம், மன கஷ்டம், குடும்பத்தில் பிரிஞ்சு போனவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக மங்களமாக ஒருத்தட்ட போய் கையேந்த நிலைமை இல்லாமல் உங்களுடைய எல்லா விதமான மாத்திருக்கடன், பித்திருக்கடன், தேவகடன், ரிஷிக்கடன் அத்தனையும் தீர்வதற்கு
அதனை சாட்சியாக வைத்து நீங்கள் தர்ப்பணமிடும் பொழுது இந்த புண்ணிய சக்தி பல லட்சம் கோடியாக உங்களுக்கு பலனை கொடுக்கும். இதைவிட என்ன வேண்டும்? புறப்படுங்கள். காமதேனு பஞ்சகவ்ய கோமாதா விளக்கு என்கின்ற விளக்கை அகஸ்திய விஜயத்தில் வாங்கிக்கோங்க. ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன்கிட்ட கிடைச்சால் வாங்கிக்கோங்க. ஒரு சில பெட்டிகள், ஒரு பெட்டிக்கு 12. அதனால் நீங்கள் அதை உடனடியாக பெற்று நீங்கள் நன்றாக இருக்க நாங்கள் இறைவனை வேண்டுகின்றோம். பெற்றுக்கொள்கின்றவர்கள் பாக்கியசாலிகள், பெற்றுக்கொள்ளாத பாவிகள் சொல்ல பாக்கியம் வரும். அது எப்பொழுது தெரியாது, யார் கொடுப்பார் தெரியாது. காற்று உள்ள போது தூத்திக்கோன்னு சொல்லுவாங்களே, அன்றைக்கி சொன்னமே, அந்த காற்றுன்னு என்ன? நம்ம உடலில் மூச்சு காற்று இருக்கும் பொழுது நல்லது செஞ்சுக்கோ. இது போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? தூக்கி போடுறா இந்த பாடியை பிரேதம் பாக. அந்த மாதிரியான காலம் உங்களுக்கு வராது. நீண்ட ஆயுடன் நெடிந்த பயணம். மன வருத்தத்திலே இருப்பாங்க. மனைவியே இழந்த கணவன், கணவனை இழந்த மனைவி, அவங்களுக்கே அவரே நேரடியாக தோன்றுவார். வேலையிலேயே உட்கார்ந்தார் சார், இறந்தே போயிட்டார், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போனார். இப்படி கடல் வாணிபம் செய்கின்ற அலையில் அலைந்து கடைசியில் வாழ்க்கை நொந்து இருப்பாங்க. ஏன்? கடல் அலையை பார்த்த பாவம். அதை ஒரு குரு மூலமாக ஆரம்பித்திருந்தால் வந்திருக்கும். இப்போ கப்பல் வச்சுருக்கவங்களாம் பாவிகளா? நாங்கள் பாவின்னு சொல்ல, அந்த யோகம் கிடைச்சிது. ஒரு காலத்தில் மீனவ குலத்திற்கு ஏதோ நல்லது செஞ்சிருப்பாங்க, அந்த குலத்தில் உதித்திருப்பார்கள். ஆனால் கடலில் பார்ப்பதும் செல்வதும் மீனவ குலத்திற்குத்தான் பொருந்தும். அதுதான் உயர்வு. மீனவ குலத்தை கனவுல கூட இழிவாய் நிடக்கூடாது. இறைவன் பெருமாள் முதலில் எடுத்த அவதாரம் மீன் அவதாரம், மத்ஸ அவதாரம் தான் எடுத்தார். மச்ச அவதாரம் தான் எடுத்தார், வேறு எதுவும் கிடையாது. அதனால் மீனவ குலக்காரர்கள் பார்ப்பதற்கு முரடர்களாக தெரிவார்களுடைய மனசு இலகிய புண்ணியமான மனசு. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த காமதேனு விளக்கை ஏற்றி இன்றிலிருந்து நீங்கள் பயன்பட வேண்டும். இந்த தை அமாவாசையைப் போல பஞ்சகவ்ய அமாவாசை, இதை பற்றி விவரமாக நமது அகஸ்திய விஜயத்தில் போட்டிருக்கு. நூலானது நேற்று வெளியில் வந்துடுது, முந்தா நாள் வந்துடுது. அதை உடனடியாக உங்களுடைய சொத்து போல வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். மிக மிக குறைச்ச பதிவு தான் போட்டப்பட்டது, மிக குறைந்தது. முன்ன போட்டது ஒரு 1000 வச்சுக்கோ, இப்போ 300, 3இல் 1 பங்காக குறைக்காச்சு. உத்தரவு இல்லை. அதனால் கிடைக்கிறவங்க வாங்கிக்கோங்க, 4 பேருக்கு சொல்லுங்க, உங்களுக்கும் பலன் வரும். கௌரி உபாசம், அதை பற்றி நிறையா இருக்குது. ஸ்ரீ கௌரி கௌரி கௌரி, அந்த கௌரியினுடைய பேரை சொல்லும்போதே அவ்வளோ நல்லது. அவர்களெல்லாம் மற்றும் எல்லா பெண்களும் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய பெயரை கொண்டவர்கள் உடனடியாக அகஸ்திய விஜயத்தினுடைய எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு நினைவூட்டல். அதுக்கு தான் சொல்லுவோமே, விதி வலி. அது அதனால் நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் சௌக்கியமாக இருக்கணும். செய்தி வந்து உடனே கொடுத்தாச்சு, பூஜை பாதியில் எங்களோட நின்றுருக்கு. இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். வெற்றிக்கு மேல் வெற்றி, ஜெயம், குழந்தைகள் படிப்பு, எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கும் ஒரே பரிகாரம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் ஹோமம் பண்ண முடியல, தீபம் நல்ல விளக்கு ஏற்ற முடியல, இந்த நல்ல விளக்குத்தான் பஞ்சகவ்ய கோமாதா காமதேனு விளக்கு, பஞ்சமுக விளக்கு, பஞ்சலோக விளக்கு, பஞ்சபூத விளக்கு, என்ன வேணாலும் சொல்லலாம். இதை பற்றி நிறையாக விரிவாக சொல்வோம். பகுதி 2இல் பார்ப்போம். உடனே பெற்றுக்கொள்ளுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையதே. அருளாளா அருணாச்சலா.